நாங்க எங்கள் உயிரையும் உடலையும் தியாகம் செய்கிறோம் நண்பர்களே. இப்போது இந்த நாடு உங்கள் கைகளில் உள்ளது நண்பர்களே. அது மே 8, 19, 15 சனிக்கிழமை அன்று டெல்லியில் புழுதி புயல் வீசிக்கொண்டிருந்தது. வெப்பக்காற்றின் அலைகள் உடலில் உள்ள ஒவ்வொரு சொட்டு நீரையும் உறிஞ்ச துடிப்பது போல் இருந்தது. ஆனால் இது தவிர இதே டெல்லியில் வேறு ஏதோ நடந்து கொண்டிருந்தது. பழைய டெல்லியில் பகதூர் ஷா ஜாபர் சாலையில் டெல்லி கேட் தாண்டி தற்போதுள்ள கூனி தர்வாசா அருகே இன்று மௌலானா ஆசாத் மருத்துவ கல்லூரி இருக்கும் இடத்தில் ஒரு தூக்குமேடு இருந்தது. நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடிய புரட்சியாளர்களுக்கு அங்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டது. அன்றும் மாஸ்டர் அமீர் சந்த், மாஸ்டர் அவத் பிஹாரி மற்றும் பாய் பால் முகுந்த் ஆகியோருக்கு தூக்கு தண்டனை வழங்க தயாராகி கொண்டிருந்தனர். ஆனால் அந்த 3 புரட்சியாளர்களில் யாருடைய முகத்திலும் சிறு கவலை கூட இல்லை. மாறாக இன்னும் சற்று நேரத்தில் நிரந்தரமாக மூடப்படவிருந்த அந்த கண்களில் நாட்டின் சுதந்திர கனவு இருந்தது. வணக்கம், நான் ஹர்ப்ரீத் கவுர். யார் இந்த புரட்சியாளர்கள்? மேலும் இவர்களில் ஒருவரான பாய் பால் முகுந்தியார். அவருடைய தூக்கு தண்டனை ஏன் நாடு முழுவதும் கோபத்தை ஏற்படுத்தியது? பகத்சிங் போன்ற ஆயிரக்கணக்கான புரட்சியாளர்களை உருவாக்கிய அந்த கதையை ஷட்ஷட் நமனின் இந்த அத்தியாயத்தில் பாருங்கள். அது செப்டம்பர் 23, 19, 12. டெல்லி நாட்டின் தலைநகராகி ஒரு வருடம் கூட முழுமையாக முடிந்திருக்கவில்லை. வைஸ்ராய் லார்ட் ஹார்டிங் டெல்லிக்கு வந்திருந்தார். அன்று அவருடைய ஊர்வலம் சாந்தினி சவுக்கில் உள்ள சீஷ்கஞ்ச் குருத்வாராவில் இருந்து சிறிது தூரத்தில் துலியாவாலே கத்ரா அருகே சென்று கொண்டிருந்த போது 2 குண்டுகள் வெடித்தன. ஊர்வலத்தில் குழப்பம் ஏற்பட்டு எங்கும் நெரிசல் நிலவியது. குண்டுகளை வீசியது யார் என்று தெரியவில்லை. வைஸ்ராய் லார்ட் ஹார்டிங்கிற்கு என்ன ஆனது? அவருடைய மரணம் ஏன் இங்கிலாந்து மன்னர் 5ஆம் ஜார்ஜுக்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டியிருந்தது? இந்த சம்பவத்தை இங்கே நிறுத்திவிட்டு பாகிஸ்தான் உருவாகாத அந்த காலத்து இந்தியாவிற்கு செல்வோம். ஆண்டு 1889. ஜீலம் மாவட்டத்தின் கரியலா கிராமத்தில் பாய் மதுரா தாஸுக்கு ஒரு மகன் பிறந்தான். அவனுக்கு பால் முகுந்த் என்று பெயரிடப்பட்டது. பாய் பால் முகுந்த் பிறந்த அந்த வம்சத்துல தங்கள் கொள்கைகளுக்காக உயிரை தியாகம் செய்யும் வழக்கம் மிகவும் பழமையானது. இதே வம்சத்துலதான் பாய் மதிதாஸ் பிறந்தார். அவர் ஸ்ரீ குரு தேக் பகதூர்ஜியுடன் சாந்தினி சௌக்கில் வீரமரணம் அடைந்தார். பாய் மதிதாஸ் குருவின் அன்பிற்குரியவர். அவர் வாயால் ராம் ராம் என்று சொன்னார். அவர் 2 மரக்கட்டைகளுக்கு இடையில் வைக்கப்பட்டு ரம்பத்தால் அறுக்கப்பட்டார். இந்த தியாகத்தின் காரணமாக குரு கோவிந்த் சிங்ஜி இந்த வம்சத்தை சேர்ந்தவர்களுக்கு பாய் என்ற பட்டத்தை வழங்கினார். இத்தகைய தியாகமும் தவமும் நிறைந்த புகழ்பெற்ற வம்சத்துலதான் பாய் பால் முகுந்த் பிறந்தார். கதை இத்துடன் முடிந்துவிடவில்லை. பால் முகுந்திற்கு பாய் பரமானந்த் என்ற ஒரு உறவினர் சகோதரரும் இருந்தார். அவர் இவரை விட 14 வயது மூத்தவர். அவர் கதர் இயக்கத்தின் நிறுவன உறுப்பினராக இருந்தார். அதாவது பால் முகுந்த் ஒரு புரட்சிகர குடும்பத்திலேயே பிறந்தார். பாய் பரமானந்தும் அவரும் கிராமத்தின் மற்ற சிறுவர்களிடமிருந்து வேறுபட்டிருந்தனர். படிப்பில் அவருக்கு விளையாட்டிலும் ஆர்வம் இருந்தது. அதனால் அவர் விளையாட்டிலும் முன்னணியில் இருந்தார். கிராமத்திற்கு அருகில் ஒரு ஓடை இருந்தது. மழைக்காலங்களில் இந்த ஓடை ஒரு நதியின் வடிவத்தை எடுக்கும். அதை கடப்பது ஒரு திறமையான நீச்சல் வீரரின் வேலையாக மட்டுமே இருந்தது. அதே ஓடையின் கரையில் தப்சிராம் என்ற பெயருடைய ஒரு துறவி வசித்து வந்தார். அவர் சாதாரண துறவிகளிடமிருந்து வேறுபட்டவர். தப்சிராம் ஒரு நல்ல ஜமீன்தார் குடும்பத்தை சேர்ந்தவர் என்றாலும் அவர் அதே ஓடையின் கரையில் ஒரு குகையில் வசித்து வந்தார். மகரிஷி தயானந்த சரஸ்வதி அவர்களால் ஈர்க்கப்பட்ட அந்த துறவி கிராமத்தில் எப்போது சண்டை நடந்தாலும் உடனே அங்கு சென்று நீதியின் பக்கம் பேசுவார். இதனால் அவர் மகாராஜ் என்ற பெயரில் பிரபலமானார். மகாராஜா ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரானவர். அவர் ஒரு உடற்பயிற்சி கூடத்தை நடத்தி வந்தார். அங்கு உடல் திறனை அதிகரிக்க உடற்பயிற்சிகள் மற்றும் விளையாட்டுகளில் முறையான பயிற்சி அளிக்கப்பட்டது. ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான உணர்வு ஏற்கனவே மனதில் இருந்தது. அவர் வளர்ந்ததும் லாகூரில் உள்ள DAV கல்லூரியில் படிக்க சென்றார். மகரிஷி தயானந்த சரஸ்வதி மற்றும் ஆரிய சமாஜத்தின் சுதந்திர போராட்டத்தால் ஈர்க்கப்பட்ட ஏராளமானவர்கள் ஏற்கனவே அங்கு இருந்தனர். பாய் பால் முகுந்தும் இதே லாகூர் DAV கல்லூரியில் படித்து பட்டம் பெற்றார். பின்னர் ஆசிரியராகும் நோக்கத்தில் PTC தேர்விலும் தேர்ச்சி பெற்றார். 1910ஆம் ஆண்டு PTC தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களில் அவர் 3வது இடத்தை பிடித்தார். பாய் பரமானந்த் ஏற்கனவே சுதந்திர போராட்டத்துல தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருந்தார். பாய் பால்முகன் மீதும் இது ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது.
பாய் பால் முகுந்த் ஆரிய சமாஜத்தின் 3 வீரர்களான மாஸ்டர் அமீர் சந்த், லாலா ஹர்தயால் மற்றும் ராஸ்பிஹாரி போஸ் ஆகியோரை சந்தித்த போது இந்த தாக்கம் மேலும் வலுவடைந்தது. மேலும் அவர் ஒரு புரட்சியாளராக மாறினார். அந்த நேரத்துல பாய் பால் முகுந்திற்கு வேலை கிடைத்தது. ஆனால் சுதந்திர தாகம் கொண்ட அவர் வேலையிலிருந்து ராஜினாமா செய்தார். அப்போது அவரது மூத்த சகோதரர் ஜெயராம் தாஸ் கவலைப்பட்டு பால் முகுந்திற்கு ராம்ரஹி என்ற அழகான நற்பண்புள்ள பெண்ணுடன் திருமணம் செய்து வைத்தார். திருமணம் முடிந்த பிறகும் பாய் பால் முகுந்தின் மனம் புரட்சியிலிருந்து மாறவில்லை. மாறாக அவத் பிகாரி மற்றும் பாய் பால் முகுந்த் ஆகியோர் புரட்சிகர இலக்கியங்களை தீவிரமாக தயாரித்தனர். மேலும் அவற்றை எல்லா இடங்களிலும் விநியோகிக்க தொடங்கினர். அதே நேரத்தில் அவர் வெடிகுண்டு தயாரிக்கும் பயிற்சியையும் தர தொடங்கினார். சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டிருந்ததால் அவர் தனது மனைவியுடன் சிறிது காலம் மட்டுமே இருக்க முடிந்தது. இது மகாராஜா 5ஆம் ஜார்ஜ் மற்றும் ராணி மேரி ஆகியோர் இந்தியாவிற்கு வருகை தந்த காலம். அவர்களின் முடிசூட்டு விழாவிற்காக டெல்லியில் தர்பார் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அவர்கள் இருவரும் இந்தியாவின் பேரரசர் மற்றும் பேரரசியாக அறிவிக்கப்பட்டனர். டெல்லி தர்பாருக்கு பிறகு வைஸ்ராய் லார்ட் ஹார்டிங் டெல்லியில் ஊர்வலமாக அழைத்துச் செல்லப்பட்டார். இந்த ஊர்வலத்தின் பாதுகாப்பில் ஆங்கிலேயர்களும் எந்த குறையும் வைக்கவில்லை. சாதாரண உடையில் பல CID அதிகாரிகள் ஊர்வலத்திற்கு வாரங்களுக்கு முன்பே டெல்லி முழுவதும் பரவியிருந்தனர். ஊர்வலம் நடந்த நாளன்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலமாக இருந்தன. 2 கண்காணிப்பாளர்கள், 2 துணை கண்காணிப்பாளர்கள், 5 சார்ஜென்ட்கள், 75 தலைமை காவலர்கள் மற்றும் 35 குதிரைப்படை காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். இவர்களை தவிர 11வது லான்சர்ஸின் முழு படையும் பணியமர்த்தப்பட்டது. நாட்டின் சுதந்திரத்திற்காக துடித்தவர்களுக்கு இதெல்லாம் பிடிக்கவில்லை. யாராவது எவ்வளவுதான் அன்பு காட்டினாலும் நாட்டின் அரசன் இந்த பாரத மாதாவின் கருவிலேயே பிறந்திருக்க வேண்டும் என்ற மகரிஷி தயானந்தரின் கூற்றை அவர்கள் ஏற்றுக்கொண்டனர். சுதந்திர போராட்ட வீரர்கள் 5ஆம் ஜார்ஜுக்கு பதிலடி கொடுக்க ஒவ்வொருவராக டெல்லியில் கூடினர். ஊர்வலத்தின் போது வைஸ்ராய் லார்ட் ஹார்டிங் மீது குண்டு வீசுவதே திட்டம். பாய் பால் முகுந்த், வசந்த்குமார் விஸ்வாஸ், அவத் பிகாரி, மாஸ்டர் அமீர் சந்த், ராஸ்பிஹாரி போஸ் என ஒட்டுமொத்த குழுவும் டெல்லியில் இருந்தது. லார்ட் ஹார்டிங்கின் ஊர்வலம் சாந்தினி சௌக் துலியாவாலே கத்ரா அருகே சென்று கொண்டிருந்த போது திடீரென 2 குண்டுகள் வெடித்தன. பெண்கள் கூட்டத்திலிருந்து குண்டுகள் வீசப்பட்டன. குண்டு வீசிய இருவரும் புர்கா அணிந்திருந்தனர். ஒரு சிறிய தவறு காரணமாக வைஸ்ராய் லார்ட் ஹார்டிங் உயிர் தப்பினார். ஆனால் காயமடைந்தார். இந்த குண்டுவெடிப்பில் வசந்த்குமார் விஸ்வாஸை தவிர கூட்டத்திலிருந்து குண்டு வீசிவிட்டு தப்பிய பாய் பால் முகுந்தும் இருந்தார். வைஸ்ராய் தப்பித்து விட்டாரே என்று பால் முகுந்த் மிகவும் வருந்தினார். அதனால் அவர் தனது மனைவியை பாய் பரமானந்தின் குடும்பத்தினரிடம் விட்டுவிட்டு ஜோத்பூர் இளவரசர்களுக்கு ஆசிரியராக சேர்ந்தார். லார்ட் ஹார்டிங் எப்போதாவது இங்கு வருவார். அப்போது அவர் மீது குண்டு வீசி பாதியில் நின்ற வேலையை முடிக்கலாம் என்பதே அடுத்த திட்டம். சாந்தினி சௌக் குண்டுவெடிப்புக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்பது போலீசாருக்கு நீண்ட நாட்களாக தெரியவில்லை. ஆனால் இறுதியில் பிப்ரவரி 16, 19ஆம் நூற்றாண்டு 14 அவர்கள் கைது செய்யப்பட்டனர். 19ஆம் நூற்றாண்டு 12 சாந்தினி சௌக்ல லார்ட் ஹார்டிங் மீது குண்டு வீசியதாக அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டது. அவர்கள் மீதான குற்றம் நிரூபிக்கப்படவில்லை என்றாலும் ஆங்கிலேய அரசு சந்தேகத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு தூக்கு தண்டனை விதித்தது. மே 8, 19ஆம் நூற்றாண்டு 15 மாஸ்டர் அமீர் சந்த், பாய் பால் முகுந்த் மற்றும் மாஸ்டர் அவத் பிகாரி ஆகியோர் தூக்கிலிடப்பட்டனர். மறுநாள் மே 9ஆம் தேதி அம்பாலாவில் வசந்த்குமார் விஸ்வாசும் தூக்கிலிடப்பட்டார். இந்த எதிர்பாராத தூக்கு தண்டனை நாட்டு மக்களின் இரத்தத்தை கொதிக்க வைத்ததுடன் ஆங்கிலேயர்கள் மீதான வெறுப்பையும் அதிகரித்தது. இந்த கதையில் இன்னும் ஒரு வழி இருக்கிறது. பாய் பால் முகுந்தின் மனைவி ராம்ரஹி தனது கணவரின் உடலை தன்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் ஆங்கிலேய அரசு உடலை ஒப்படைக்க மறுத்துரைச்சு. அன்று இருந்து ராம்ரஹி உணவையும் நீரையும் துறந்தார். 18ஆம் நாள் அவரும் உயிரிழந்தார். டெல்லி சதி வழக்கில் தூக்கிலிடப்பட்ட முக்கிய புரட்சியாளர்களில் பாய் பால் முகுந்தும் ஒருவர். ஆரிய சமாஜத்தின் கொள்கைகளால் உருவான ஒரு தனித்துவமான வீரர் அவர். பாய் பால் முகுந்து, மாஸ்டர் அமீர் சந்த், மாஸ்டர் அவத் பிகாரி மற்றும் வசந்த்குமார் விஸ்வாஸ் ஆகியோரின் தியாகத்திற்கு ஆரிய சமாஜத்தின் வீர வணக்கம்.